ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொன்னோடனே எதுக்கு இந்த சாப்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா தானே இது படிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, ஸோ எதுக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம எல்லாருமே வந்து கடைசியாக, அதாவது எல்லா சாப்டரும் லேர்ன் பண்ணிவிட்டு நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு கொஷின், அதாவது எவ்வளோ ஜிஎஸ்டி அவங்களுக்கு லைபிள், அதாவது அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஃபைனலாக இது தானே கோரே இதுதான், நம்ம படிக்கிறதுக்கான கோரே இதுதான், எவ்வளோ ஜிஎஸ்டி அவங்களுக்கு லைபிள், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்சாக்ஷன்லையும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போமா ஒரு டிரான்சாக்ஷன்லையும். அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளையும் தென் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் இருக்காங்கல்ல, லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர், இது ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேட், சேம் ஸ்டேட்டில் நடந்தாதான் நமக்கு அது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னு வரப்போ என்ன, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னா நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு கொடுப்போம். கரெக்டா? தென் இது சப்போஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒரு இடமும் சப்ளையருடைய லொக்கேஷன் ஒரு இடமும் இருக்குது, அப்போ ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது என்னது, இன்டர் ஸ்டேட் சப்ளை. என்னது, இன்டர் ஸ்டேட் சப்ளை. ஸோ அப்போ இன்டர் ஸ்டேட் சப்ளைனா என்ன யூஸ் பண்ணணும், ஐஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். ஸோ இந்த டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். இதுதானே கோர் மெயினான ரீசன், நம்ம இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு இதுதான் மெயினான ரீசன். சரியா? இப்போ புரியுதா? ஸோ இதுக்காக தானே நம்ம இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி கரெக்டாக டிரைவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த சாப்டர். சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போ புரியுதா எதுக்கு இந்த சாப்டர்னு? ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போது சப்ளையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கூட்ஸும் சப்ளை பண்ணுவார், சர்வீஸும் சப்ளை பண்ணுவார். கரெக்டா? அப்போது கூட்ஸை சப்ளை பண்ணால் அவருக்கு எப்படி பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் சர்வீசஸை வந்து சப்ளை பண்ணாங்க அப்படின்னா எப்படி அவருக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும். இதுதான் எதில் சொல்லியிருப்பாங்க, கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 10லையும் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 12லையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படி, செக்ஷன் 10. ஓகேவா? ஸோ இது பார்த்து முடிச்சுட்டு சர்வீசஸ்க்கு போய் என்ன பண்ணுவோம், செக்ஷன் 12 நம்ம பார்ப்போம். ஓகேவா? டன். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 10 கூட்ஸு, செக்ஷன் 12 சர்வீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கூட்ஸ் சப்ளை பண்ணால் எந்தெந்த கேசஸில் எப்படி நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா. இப்போது நம்ம கூட்ஸ் வந்து சப்ளையர் சப்ளை பண்ணுறாரு, அந்த கூட்ஸ்க்கு மூமெண்ட், அந்த கூட்ஸோடைய மூமெண்ட் இருக்குது, மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வரப்போ அது எங்கே போய் கடைசியாக டெர்மினேட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது, கடைசியாக எங்கே முடியுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ அந்த லொக்கேஷன் தான் என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ சப்போஸ் கூட்ஸுக்கு மூமெண்ட் இல்லை, நோ மூமெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு வரப்போ அந்த டைமில் அந்த கூட்ஸ் எங்கே போய் டெலிவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எங்கே டெலிவரி ஆகுதோ ஸோ அந்த டைமில் அது எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரியுதா? த வேர்ட்ஸ் டிஃபர்ஸ். இங்கே எங்கே டெர்மினேட் ஆகுது அந்த மூமெண்ட் இருக்குன்றப்போ அந்த எங்கே அந்த மூமெண்ட்டு ஸ்டாப் ஆகுது, டெர்மினேட் ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. மூமெண்ட் இல்லை அப்படின்னா எங்கே டெலிவரி ஆகுதோ அதுதான் என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. அண்ட் தென் இப்போ சப்போஸ் வந்து 3 பேர் இருக்காங்க, ஏ பி சி. இந்த ஏ என்ன பண்ணுறாரு, இவர் ஆர்டர் பண்ணி நீ சி கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் தேர்ட் பர்சன், பில் டு ஷிப் டு மாடல், பில் டு ஷிப் டு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எப்படி நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறது, பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் தேர்ட் பர்சன். ஸோ நான் கொடுக்க போகிறது என்னமோ இந்த சிக்கு தான், பட் அந்த பிஸ்னஸோட பிரின்சிபல் பிளேஸ் எங்கே இருக்குது, அந்த தேர்ட் பர்சனோட பிளேஸ் எங்கே இருக்கோ அதுதான் என்னது, அந்த லொக்கேஷன் தான் என்னதுங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பில் டு ஷிப் டு மாடல் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்ட் பர்சனோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அதுதான் என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம சப்ளை பண்ணுறவங்க ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க. என்னது, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாலும் அவங்களோட அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை.
அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க, அட்ரஸும் இல்லை அப்படிங்கிறப்போ சப்ளையரே பிளேஸ் ஆஃப் சப்ளை. சப்ளையரோடைய லொக்கேஷனே என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ நான் இருக்கேன், நான் தான் வந்து உங்களுக்கு கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் என்னென்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சன். ஸோ அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே நீங்கள் அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னா என்னோட தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. நான் தானே சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் நான் தானே. ஸோ அப்போது என்னோட பிளேஸ் தான் என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ கூட்ஸோ ஏதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கல்ல, எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி பிளான்ட்டு, சம் டைப் ஆஃப் மிஷின்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அசெம்பிள் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியில் போய். ஸோ அந்த மாதிரியே இருக்க டைமில் எது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையை நம்ம நினைப்போம்? அதாவது ஓனர் ஒரு இடத்துல இருக்கலாம், இங்கே என்னை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி கூட்ஸ் அசெம்பிள் பண்ணுற கேஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த கூட்ஸை எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அசெம்பிள் பண்ணியிருக்காங்க, அந்த லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஆன் போர்ட் கன்வேயன்ஸ். இது என்னது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் வச்சுக்கலாமா? ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்து 3 பிளேசஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்னை. ஓகே, நடுவில் வந்து என்ன வச்சுக்கலாம்? ஆந்திரா. ஓகே, அண்ட் அந்த எண்டு டெல்லி, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் இருக்குது ட்ரெயின். ஓகேவா? இந்த ட்ரெயின் சென்னையில் இருக்குது. இந்த ட்ரெயின் இப்போ எங்கே போகும் அப்படின்னா அட் த ஃபைனல் பாயிண்ட்டு டெல்லிக்கு போகுது இந்த ட்ரெயின். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா கூட்ஸ் சப்ளை பண்ணுறவர் சென்னையிலே ஏறிட்டார். ஓகேவா? கூட்ஸை சப்ளை பண்ணுறவர் எங்கே ஏறிட்டார்? சென்னையில் ஏறிட்டார். இவர் ஆந்திரா கிட்ட வரப்போ ஒரு பர்சன் கிட்ட கூட்ஸை சோல்டு பண்ணுறாரு. இந்த கூட்ஸை சோல்டு பண்ணி 2 பேரும் சேர்ந்து எங்கே இறங்குறாங்கன்னா டெல்லியில் இறங்குறாங்க. இப்போ இது 3 கொடுத்துருக்காங்களே, எது நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்த்தோன்னா அது எங்கே விற்றாங்களோ அதுவும் கிடையாது, அவங்க எங்கே இறங்குனாங்களோ அதுவும் கிடையாது. அந்த கூட்ஸ் எங்கே ஆன் போர்ட் ஆச்சு, எங்கே எடுத்தாங்க, எங்கே போய் அந்த கூட்ஸ் ஆக்சுவலாக எங்கேருந்து ஏறுச்சு, அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுதான் என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. சப்போஸ் இப்போ அந்த பர்சன் வந்து ஆந்திராவில் தான் அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு ஏறி அங்கேயே விற்றுட்டார் அப்படின்னா அப்போ அந்த டைமில் என்ன நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும்? ஆந்திரா தான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். இப்போ ஓகேவா? ஸோ அந்த கூட்ஸை எந்த பாயிண்ட், எந்த ஸ்டேஷன், எந்த பிளேஸில் எடுக்கிறாங்க, வண்டியில் ஏற்றுறாங்க, ஏர்க்ராஃப்டோ இல்லை வெசலோ இல்லை வந்து ட்ரெயினோ எதுவாக இருந்தாலும் எங்கே அது ஆன் போர்ட் ஆகுது கூட்ஸ், அதுதான் என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ வாட் அபவுட் கூட்ஸ் ரிலேட்டட் சப்ளைஸ்? ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் ரிலேட்டடாக கூட்ஸை வந்து சப்ளை பண்ணுறப்போ என்னது எது பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டன். ஸோ சிம்பிளாக குயிக்காக ஒரு ரிவிஷன் சொல்லணும்னா மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்கே டெர்மினேட் ஆகுதோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. மூமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் என்னவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்குது. இன்ஸ்டாலேஷன் நடந்தால் என்ன, எங்கே அதை ஃபிட் பண்ணியிருக்காங்க, எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எங்கே அசெம்பிள் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் கன்வீனியன்ஸ், ஆன் கன்வீனியன்ஸ்னு வரப்போ எங்கே டேக்கன் ஆன் போர்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே வந்து பில் டு ஷிப்ட் மாடல், தேர்ட் பார்ட்டி, ட்ரை பார்ட்டி இந்த மாதிரி வரப்போ இந்த தேர்ட் பார்ட்டியோட லொக்கேஷன் என்னவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சப்போஸ் கொஸ்டின் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க, சப்ளை பண்ணி யாருக்கு போகுது? அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு இன்வாய்ஸில் அட்ரஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அட்ரஸ் இல்லை அப்படின்னா சப்ளையரோட லொக்கேஷனே வி ஹாவ் டு டேக் இட் அஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் ரிவிஷன் ஆஃப் goods related place of supply. ஓகேவா? ஸோ கம்மிங் டு த சர்வீசஸ் விச் இஸ் செக்ஷன் 12. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இதுலேயும் லாட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி சப்ளைஸ் வந்து இருக்குது. என்ன வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ்? அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. என்னது? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஹோட்டல், போட்டு, வெசல், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது எங்கே அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சப்போஸ் இப்போ கொஸ்டினில் வந்து ரெசிபியன்ட் ரிசீவ் பண்ணுற அந்த அதாவது சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அவுட் சைடு இந்தியா இருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைடு இந்தியா இருக்குது அப்படின்னா அந்த ரெசிபியன்ட் எங்கே இருக்காங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட்டு அப்படின்னு இருந்ததுன்னா வி ஹாவ் டு டேக் இட், அதாவது ப்ரொபோர்ஷன் பேஸில் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா RCB FPH. இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், கேட்ரிங், பியூட்டி, ஃபிட்னஸ்ஸு, பர்சனல் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து, ஸோ இந்த மாதிரி திங்ஸ், இந்த மாதிரி சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லாம் இருந்ததுன்னா அது எங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ ட்ரைனிங்னு வரப்போ, ட்ரைனிங் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் அப்ளையன்ஸ் அப்ரைசல்னு வரப்போ
கொஷினில் நம்ம பிஸ்னஸ் டு பிஸ்னஸான்னு பார்க்கணும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக இருந்தால் கண்டிப்பாக ரெஜிஸ்டர்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிஸ்னஸ் டு கஸ்டமர்னு வரப்போ, அதாவது ரெஜிஸ்டர்ட் பர்சன் இல்லாமல் அன்ரெஜிஸ்டராக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ பிஸ்னஸ் டு கஸ்டமர்னு வரப்போ அந்த சர்வீஸ் எங்கே, அதாவது அந்த ட்ரைனிங் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போது இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் ஆர் அம்யூஸ்மெண்ட் பார்க் இதெல்லாம் நடக்குது. அதாவது இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட்டு. அம்யூஸ்மெண்ட் பார்க்னா தெரியும்ல, இந்த மாதிரி கிஷ்கிந்தா அந்த மாதிரி இருக்கிற இடம். ஸோ அதெல்லாம் எங்கே அந்த ஈவெண்ட்டோ பார்க்கோ லொக்கேட் ஆகிருக்கோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. அந்த மாதிரி சர்வீசஸ்லாம். இந்த ஈவெண்ட்டும் இந்த ஆர்கனைசிங் ஆஃப் ஈவெண்ட்டும் டிஃப்ரெண்ட். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, இது வந்து ஈவெண்ட் நடத்துகிறாங்க, இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆக்சிலரி சர்வீசஸ் வந்து நம்ம சேம் இது நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே பார்க்கணும். என்னதுன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பர்சன், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அதான் லொகேஷன் ஆஃப் சப்ளை, அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இதே வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னா அந்த ஈவெண்ட் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணப்படுதோ அதுதான் வந்து என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போது அதே மாதிரி அவுட் சைடு இந்தியாவில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிபியன்ட் எங்கே இருக்காங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், கன்சாலிடேட்டடாக இருக்க அமௌண்ட்டை ப்ரப்போர்ஷனேட் பண்ணணும் கான்ட்ராக்ட் பேசிஸில். ஓகே. ஸோ அப்படி கான்ட்ராக்ட் இல்லை ஆப்சன்ஸ் அப்படின்னா ரூல் 5 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட் படி, அதாவது ரூல் 5 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ரூல்ஸ் படி நம்ம ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆர்கனைசிங் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறப்போ நம்ம இப்படி தான் வந்து இதை வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை டிரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ், மெயிலு, கொரியர் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ சேம் லைக் தட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக கண்டிப்பாக ரெண்டுமே பிஸ்னஸ் தான் அப்படின்னா ரெஜிஸ்டர் பர்சன் தான் இருக்காங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இல்லை பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதாவது நாட் ஏ ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா வேர் இட்ஸ் ஹேண்டட் ஓவர் எங்கே ஹேண்டட் ஓவர் அப்படின்னு பார்க்கணும். ஹேண்டட் ஓவரும் ஃபைனல் கஸ்டமரை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஹேண்டட் ஓவருமே ஒரு ஏஜென்சியாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு கொரியர் சர்வீஸாக இருக்குது அப்படின்னா அங்கே தான் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இங்கே நான் என்ன சொல்லலை, டெலிவர்டுன்னு சொல்லலை. இந்த கூட்ஸோ மெயிலோ கொரியரோ இந்த மாதிரி ஏஜென்சி மூலமாக கொரியர் சர்வீஸ், இங்கே ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்குது, இங்கே ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்குன்னா இது போய் இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இது ஹேண்டட் ஓவர் இங்கே தான். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஏஜென்சி கொரியர் கொடுக்காம டேரெக்டாக இவங்கன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ டேரெக்டாக அந்த கஸ்டமரோட நேமை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ். இது நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து அதுவும் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னது ரெஜிஸ்டர் பர்சன் தான். இப்போ பிஸ்னஸ் கஸ்டமர்னு வரப்போ தான் எங்கே அந்த பேசஞ்சர் எம்பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஜேர்னியை அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போது நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறேன். ஸோ அப்போ இங்கேருந்து நான் கேரளாவுக்கு போகிறேன்னா எது எனக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை, தமிழ்நாடு தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நான் தமிழ்நாட்டிலும் கேரளா போயிட்டேன், திரும்ப கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரேன். என்றைக்குன்னா இது வந்து 1 செப்டம்பர், இது 10 செப்டம்பர். ஸோ 10 செப்டம்பர் ரிட்டர்ன் ஆகிறேன். அப்போ ரிட்டர்ன் ஆகிற அன்றைக்கி எனக்கு எது பிளேஸ் ஆஃப் சப்ளை, கேரளா தான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஓகே. ஸோ எங்கே வந்து எம்பார்க் ஆகுது, நான் ரிட்டர்ன் பண்ணுறப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து அவுட்வார்ட் ஜேர்னி, ஃபஸ்ட்டு டைம் நான் போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு தமிழ்நாடு அவுட்வார்ட் ஜேர்னியில், ரிட்டர்ன் ஜேர்னி வரப்போ எனக்கு எது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, கேரளா வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன்போர்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். நம்ம அங்கே பார்த்தோம்ல கூட்ஸுக்கு வந்து ஆன்போர்ட் சர்வீசஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு, சென்னை, ஆந்திரா அண்ட் தென் டெல்லின்னு பார்த்தோம்ல, சேம் லைக் தட் அதே மாதிரி தான் இங்கேயும். இதுவும் என்ன தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பாயிண்ட் ஆஃப் த டிபார்ச்சர். சரியா? சேம் லைக் தட் பட் வேர்ட்ஸ் டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். பேங்கிங், ஃபினான்ஷியல், ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கும் என்னது ஸ்டாக் ப்ரோக்கரிங்கும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுக்கும் என்னது இந்த மாதிரி அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்ட் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ அட்ரஸ் இல்லை அப்படின்னா சப்ளையரோட லொக்கேஷன். ஸோ 2 இடத்துல நம்ம சப்ளையரோட லொக்கேஷன் நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்தோம், அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கிறாங்க, என்னது அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க, அட்ரஸும் கொடுக்கலன்னா சப்ளையர் பார்த்தோம். நெக்ஸ்ட் எங்கே பார்த்துருக்கோம், இப்போது 2வது வாட்டி பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூடிங் ஸ்டாக் ப்ரோக்கரிங். இதுக்கும் அட்ரஸ் இல்லை. ஓகே, அட்ரஸ் இல்லை அப்படிங்கிறப்போ சப்ளையருடைய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். இன்சூரன்ஸ் சர்வீசஸ். ஸோ இன்சூரன்ஸ் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பர்சன், பிஸ்னஸ் டு கஸ்டமராக இருந்தாங்கன்னா கஸ்டமர் ரெக்கார்டில் என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க லொக்கேஷனோ அதுதான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? டன்.
இப்போ டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃபிக்ஸ்டு எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து ஆண்டனாலாம் வைப்பாங்கள்ல, அதுமாரி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. போஸ்ட் பெய்டுனா என்னது, நம்ம அந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு, அந்த சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அதை போஸ்ட் பெய்டு. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் பெய்டாக இருக்குன்னா நம்ம அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான். அட்ரஸ் கொடுக்கலன்னா சப்ளையர். ஸோ இப்போ நம்ம தேர்ட் டைம் சப்ளையரோட லொக்கேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், செகண்ட் டைம் பேங்கிங் ஃபினான்ஷியல் யூனிட், அதுக்கப்புறம் தேர்ட் டைம் போஸ்ட் பெய்டு. என்னது போஸ்ட் பெய்ட். இந்த 3 திங்ஸ்லையுமே அட்ரஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா சப்ளையரோட லொக்கேஷன் தான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. தென் ப்ரீபெய்ட்னா என்ன, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பே பண்ணிடுறது. ஓகே, ஸோ ப்ரீபெய்ட் அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம என்ன வச்சுப்போம் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், இல்லை அந்த ப்ரீபேமெண்ட் ரிசீவ் ஆகிற இடம். ஓகேவா, சொல்ல இந்த எலக்ட்ரானிக்கலாக ரிசீவ் ஆகிற அந்த இடம். ஸோ இந்த 3 திங்ஸில் எது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு பார்க்கணும். சரியா, டன். இப்போ மோர் தேன் ஒன் ஸ்டேட்னா வி ஹேவ் டு ஆஸ் யூஷுவல் ப்ரொபோர்ஷனேட் மெத்தடில் முடிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்களே சில டைம். இப்போ இந்த மாதிரி ரீசெண்டாக அந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டலாம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் எங்கே அந்த ஆட் வந்து டிஸ்பிளே ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட் மெத்தடில் நம்ம வந்து பிரிச்சிடணும். ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருந்துச்சு, பட் இப்போ நியூ புக்கில் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த டைப்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஐசிஏ வந்து கீழே வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸாக இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போது சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம் இம்போர்ட், அதாவது இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் ஃபுட்டு, பியூட்டி, ஹெல்த்து, ட்ரைனிங் வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர். அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமராக இருந்துச்சுனாவே நம்ம என்ன லொக்கேஷனில் அது பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன லொக்கேஷனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதே வந்து ரெசிபியண்ட்டை நம்ம எந்த டைமில் பார்க்கணும், ரிசீவ் பண்ணுறவங்களோட லொக்கேஷனை எந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா நம்ம அப்போ பார்ப்போம். இந்த மாதிரி வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரைனிங்கு, ஈவெண்ட்டு, இன்சூரன்ஸு, இதெல்லாம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக இருந்ததுன்னா அப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறவங்களோட லொக்கேஷனை பார்ப்போம். ஸோ இதே கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களுடைய லொக்கேஷனை நம்ம பார்ப்போம். கரெக்டாக, ஓகே. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரப்போ இந்த மாதிரி வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா கூட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க கூட்ஸையோ, அண்ட் தென் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே எம்பார்க் ஆகுதோ அதுதான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை. அட்ரஸ் கொடுக்கலன்னா சப்ளையரோடது. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ்னு பார்க்குறப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பர்சனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பர்சன் ரிசீவ் பண்ணுறவங்க தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே பிஸ்னஸ் கஸ்டமராக இருக்காங்க, அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸில் என்ன வந்து லொக்கேஷன் இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்யூப்மெண்ட் அப்படின்னா அது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அந்த எக்யூப்மெண்ட்டோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. போஸ்ட் பெய்ட்னா யூஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண அதுக்கப்புறமா போஸ்ட் பெய்ட் பண்ணுறது. ஸோ அப்போ அது என்ன பில் பண்ணியிருக்காங்க அந்த அட்ரஸோ அது. ப்ரீபெய்ட் அப்படின்னா அந்த ஏஜென்ட் இருந்தாங்கன்னா ஏஜென்ட். ஸோ இல்லை டேரக்ட் பேமெண்ட் ஆஸ் யூஷுவல் அங்கே கொடுத்துருக்க மாதிரி தான். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ என்னது, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா எங்கே அந்த இது வந்து ப்ளே பண்ணுறாங்க, ரன் பண்ணியிருக்காங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இது மல்டிப்ளாக இருந்ததுன்னா ப்ரொபோர்ஷனல் பேசிஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா, டன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் வேதா சைனிங் ஆஃப். தேங்க்ஸ்.